ஐயா கால் கைகளாம் பலன் கொள்ளும்பட்டும் ஐயா நாங்கள் மண்டாடுகிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போது ஒரு அற்புதம் கடந்து வரட்டுமே அப்பா. அபிஷேகம் இணைப்பை மூடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் மூடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான சகோதரனுக்கு எந்த விதத்திலும் சரீரத்தில் பலவீனங்கள் வரக்கூடாதப்பா. ஆண்டவரே கர்த்தாவே களைப்புகள் வரக்கூடாதப்பா. தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது அது அவரையும் பலப்படுத்தி கேட்கிற எங்களையும் பலப்படுத்தும்படியா நாங்கள் மண்டாடுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, அன்று பேதுரு ஆண்டவரே கர்த்தாவே எழும்பியிருந்து ஆண்டவரே பிரசங்கம் செய்த போது ஆண்டவரே 5000 ஜனங்கள் 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்களே, தேவனுடைய செய்தியை கேட்டார்களே, அற்புதம் நடந்தது அப்பா. அப்படியா நீர் அப்பா பயன்படுத்த போகிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். நீர் அவரை கொண்டு செய்ய போகிற அதிசயமான காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. வருங்காலத்திலே அப்பா ஆண்டவரே நீர் செய்ய போகிற ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி அதிசயங்களை இப்பொழுது நாங்கள் நினைத்து நன்றி செலுத்துகிறோம். அதிசயமாய் நடத்துவீங்க ஆண்டவரே. அவர் கையிலே நீட்டும் பொழுது தேவனுடைய அன்பை சொல்லும் போது அற்புதம் நடக்குமே சுவின் நாமத்தினால ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். அவருடைய நீர் அவரை அபிஷேகம் பண்ணி இருக்கிறீங்க. அந்த அபிஷேகம் அநேகர் மேல பற்றி எரியும் ஆண்டவரே. ஒரு வைராக்கியம், தேவனை குறித்ததான வைராக்கியம். அப்படியா நீங்க நடத்துவீங்கப்பா. இன்னும் நீங்க நடத்தி வர்றீங்கப்பா. நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் ரத்தத்துக்குள்ள மூடுகிறேன். கர்த்தர் நீர் வெளிப்படுத்துங்க, நீங்க வெளிப்படுங்க, உங்களுடைய நாமத்தை மைமைப்படுத்துங்க. சகோதரன் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். ஆண்டவர் மறுமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நீடிய நேற்றின் நாமத்தினாலே ஜிஃபன் மலேசியா இணைப்பில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு விசையாக இந்த நாளிலே நாங்கள் வாழ்த்து உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இருக்கிறதான வேலை பலு மத்தியில அநேக காரியங்கள் மத்தியில தேவனுக்காக நீங்கள் ஒதுக்குகிறதான ஒவ்வொரு நேரமும் காலமும் அந்த தேவனுடைய அந்த ஆதீன புத்தகத்திலே அவர் வரைந்து வைத்திருக்கிறார். நாங்கள் தேவனுக்காக படுகிற ஒவ்வொரு பலனையும் அது வீணாய் போவதில்லை. நாங்கள் தேவனுக்காக ஒரு கலசம் சொம்பு தண்ணீர் கொடுத்தாலும் அதை தேவன் அலட்சியம் பண்ணுகிறார் அல்ல. மனிதர்கள் ஒருவேளை நம்மளை அசட்டைப்படலாம், அலட்சியம் பண்ணிவிடலாம், ஒரு சொம்பு தண்ணி தானே என்று. ஆனால் நாங்கள் தேவனுக்காக செலவிடுகிற எந்த காரியமா இருந்தாலும் நிச்சயமாய் அதன் பலனை நாங்கள் கண்டே தீருவோம். ஆமேன் என்று சொல்லுங்க. மாத்திரம் ஒரு நிலையை சொல்லுமா, தேவனுக்காக செய்கிற ஒரு காரியமும் அது வீணாய் போகவே போகாது. இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். காரியம் தேவனுக்காக செய்கிற நேரமா இருக்கலாம், அது பொருளா இருக்கலாம், பணமா இருக்கலாம், மற்றவர்களுக்கு செய்கிற அது எந்த காரியங்களா இருந்தாலும் சரி, அது நிச்சயமாய் கர்த்தர் அதை பலனை தருகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆகியனாலே இந்த நாளிலே நாங்கள் தேவனுக்காக முற்படுகிற காரியங்களிலே நாங்கள் இன்னும் வைராக்கியமாய் உற்சாகமாய் ஓடுவோம். கர்த்தர் அதினதின் காலத்திலே அவர் நிச்சயமாய் நமக்கு பலன் தருகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. வேதாகமத்தை வைத்திருக்கிறவர்கள் தயவு கூர்ந்து வாசிக்க சொல்லும் போது அதை வாசித்தால் எனக்கு நலமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 12வது வசனம், 13வது வசனம். யாராவது ஒருவர் தயவு கூர்ந்து வாசிக்குமாறு தான் மட்டும் கேட்டுக்கொள்கிறேன். 27 ஏசாயா 6ஆம் வசனம். அடுத்தது 12, 13. யாக்கோப்பு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். 12. அக்காலத்திலே கர்த்தர் ஆற்றங்கரையின் விளைவு தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் போரடிப்பார். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் ஒவ்வொருவராய் சேர்க்கப்படுவீர்கள். அக்காலத்திலே பெரிய எக்காலம் ஊதப்படும். அப்பொழுது அசிரியா தேசத்திலே சிதறடிக்கப்பட்டவர்களும் எகிப்து தேசத்திலே துரத்திவிடப்பட்டவர்களும் வந்து எருசலேமில் உள்ள பரிசுத்த பர்வதத்திலே கர்த்தரை பணிந்து கொள்வார்கள். ஆமென். ஆமென் ஆமென். எல்லாரும் கண்களை மூடுவோம். நாம் இருக்கிற இடங்களிலே தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் பொழுது, தேவனே நீர் என்னோடு என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ என்னோடு இங்கே இணைப்படுங்க என்று நாம் தேவனோடு கேட்கும் பொழுது, கர்த்தர் நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடும் அவர் தனிப்பட்ட விதமாக ஈடுபடுவார். நாங்கள் மனுஷனுடைய சத்தத்திற்கு நேராக அல்ல,
தேவனுடைய சத்தத்தை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த இணைப்பில் இருக்கிற ஒவ்வொருவரும் அல்லது இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அவருடைய சத்தத்தை மாத்திரம் நாங்கள் கேட்க, ஏதோ பிரதர் பேசுறார் என்ற சத்தத்தை கேட்க அல்ல. ஒருவேளை குரல் என்னதா இருக்கலாம், ஆனால் தேவன் பேசுவார் என்று நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். அதனாலே அந்த விசுவாசத்தோட, ஆண்டவரே நீர் பேசும் என்று நாங்கள் கேட்கும்பொழுது நிச்சயமாய் தேவன் எங்களோடு பரிசுத்த ஆவியானவர், எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவர் என்று நாங்கள் சொல்லுகிறோம். நிச்சயமாகவே அவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவர். அவர் எங்களுடனே இந்த வார்த்தைகளோடு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்றும் மாறாதவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். அப்பா, இதோ ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உண்மை ஆராதிக்க முடியாய், உண்மை தொழுது கொள்ள முடியாய், நீர் செய்த நன்மைகளை நினைவு கூறும்படியாய், அதுவும் ஆண்டவரே இந்த மாதத்தின் கடைசி ஆண்டவரே நாட்களின் மணித்துளிகளிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் என்ன எங்களோடு பேச சித்தம் கொண்டிருக்கிறீரோ இந்த வார்த்தையின் அடிப்படையில ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவரும் கூட தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே உடைய வேதத்தின் சத்தியத்தின் அடிப்படையில தேவனே நீர் எங்களோடு கூட ஈடுபடு கொண்டுவியா. ஆண்டவரே, நீர் நல்லவர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதுமானவருக்கு அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையில உடைய வசனங்கள் கிரியை செய்யும் என்றது மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் நிச்சயத்துள்ளவர்களாய் தீர்மானித்த இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் பேசும் மனிதனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வரல, மாறாக பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களை வழி நடத்துகிறீர் என்றதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் வலிமை மிகுந்த நல்ல நாமத்தில் ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், இந்த புஸ்தகத்திலே 26ஆம் வசனத்திலே யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யாக்கோபு என்றால் யார், இஸ்ரவேல் என்றால் யார், இதெல்லாம் நாங்கள் யோசித்து பார்ப்போம் என்றால் இது எல்லாமே எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துவிடும். ஆனால் அதுக்கு யாக்கோபு என்று யார் என்று நமக்கு நன்றாகவே தெரியும், இஸ்ரவேல் யார் என்று நன்றாக நமக்கு தெரியும். ஆனால் இந்த வேதாகமத்தின் அடிப்படையில நாங்கள் பார்க்கும் பொழுது யாக்கோபு என்ன பண்ணுவார் என்றால், அவர் வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் என்று நாங்கள் பார்க்கிறோம். பட் ஆங்கில வேதாகமத்தில் நாங்கள் பார்க்கும்போது இதை உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் நாங்கள் பார்க்கிறோம், the time is come when Jacob's descendants will take root, Israel will bud and blossom and will fill the whole earth with fruit. அதாவது உலகம் முழுவதையும், இங்க பார்த்தா உலகத்தை நிரப்பும் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இங்க உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் அது நிரப்பும் என்பதை நாங்கள் வேதத்திலே, ஆங்கில வேதாகமத்திலே நாங்கள் படிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலே நாங்கள் பார்க்கிறோம், இதுவரைக்கும் நாங்கள் எத்தனையோ எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் வேர் பற்றி இருக்கக்கூடாதபடிக்கு சத்துருவானவன் நயவஞ்சகமா எங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை ஒருவேளை திருடி போயிருக்கலாம், அல்லது எங்களுடைய ஆவிக்குரிய காரியமா இருக்கலாம், அல்லது எங்களுடைய பர்சனல் லைஃபா இருக்கலாம், அல்லது ஒருவேளை எங்களுடைய வேலையா இருக்கலாம், அல்லது பிள்ளையா இருக்கலாம், பிள்ளையுடைய காரியமா இருக்கலாம். நாங்கள் வேர் பற்ற கூடாதபடிக்கு எத்தனையோ முறையான காரியங்கள் எங்களை தேவனுக்குள்ளே நாங்கள் முதலாவது தேவனுக்குள் எங்களை வேர்பற்றி கொள்ள முடியாதபடிக்கு அநேக காரியங்கள் எங்களுக்கு இடையூறாக இருந்திருக்கலாம். ஒருவேளை அது பாறை போன்ற காரியங்களா இருக்கலாம், அல்லது ஒரு வேளை அது மேடு போன்ற காரியங்களா இருக்கலாம். எந்த இடத்துல சீக்கிரமாய் வேறுபற்றும் என்றால் மணலிலே சீக்கிரமாய் அல்லது ஒரு மண் தரையிலே சீக்கிரமாய் வேறுபற்றக்கூடியதா இருக்கும். ஆனால் ஒரு மேட்டிலேயோ அல்லது மலையிலேயோ அல்லது ஒரு கற்பாறையிலேயோ அது வேறு ஒன்ற வேண்டுமானால் அது மிக கடினமான ஒரு காரியமாயிருக்கும். ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ விதமான கற்பாறைகள் போல இருந்து எங்களுடைய வாழ்க்கையில சத்துருவானவன் நயவஞ்சமாக தேவனுடைய காரியங்களை நாங்கள் வேர்பற்றி கொள்ளத்தான் வேண்டும் என்று எங்களுக்கு ஆசை. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தேவை என்பது எங்களுக்கு ஆசை. தேவனுடைய வழிநடத்துதல், தேவனுடைய சத்தியத்திலே நாங்கள் வேர்பற்றி கொள்ள வேண்டும் என்பது எங்களுக்கு ஆசை. ஆனால் ஒருவேளை பிரியமான தேவ ஜனங்களே, நீங்களும் நானும் வேர்பற்றி கொள்ள முடியாதபடிக்கு இது வரைக்கும் ஒருவேளை நாங்கள் இருந்திருப்போமானால் தேவனுடைய வசனம் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் கடந்து வருகிறது. யாக்கோபே வேர்பற்றி இஸ்ரவேலே பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். இன்றைக்கு நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படுகிற நீங்களும் நானும். அல்லேலூயா, இருக்கிறீங்களா? நீங்கள் நானும் என்னதான் சொல்லிக் கொள்கிறோம்? நீங்களும் நானும் என்ன சொல்றோம்? இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா இருக்கிறோம் என்று சொல்றோமா இல்லையா? இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட்.
ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று சொல்றவங்க மாத்திரம் இல்லையா சொல்லுங்க, இருக்கிறீங்களா? நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் ஆகையினால இந்த நாட்களில ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், யாக்கோபே, ஒருவேளை நீ வேறுபட்டல்னா இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து, நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் அதாவது ஒரு மரம் கனி தர வேண்டும் என்றால், அல்லது ஒரு மரம் அல்லது ஒரு செடி காய் காய்க்க வேண்டும் என்றால், ஏதாவது ஒரு காரியம் நடைபெற வேண்டும் என்றால், நீங்களும் நானும் கனி தருவதற்கு நாங்கள் வேர் பற்றி உள்ளே ஆழமாக செல்ல வேண்டும். சத்தியத்திலே நீங்களும் நானும் வேர் பற்றி இருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையிலே நீங்களும் நானும் வேர் பற்றி இருக்கும் பொழுது, தேவனுடைய அபிஷேகத்திலே நீங்களும் நானும் வேர் பற்றி கொழுந்து விட்டு எரியும் பொழுது, பிரியமான தேவ ஜனங்களே, நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு அற்புதம் நிகழ்ந்துதான் ஆகும். அந்த இடத்துல ஒரு அற்புதம் நிகழ்ந்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் நீங்களும் நானும் தேவனுடைய சத்தியத்திலே, தேவனுடைய வார்த்தையில, தேவனுடைய வல்லமையில, தேவனுடைய சாட்சியில, தேவனுடைய அபிஷேகத்துல கர்த்தர் உங்களையும் என்னையும் வேறுபட்ட செய்வாரானால் நிச்சயமாக நீங்களும் நானும் கனி தந்து தான் தீர வேண்டும், கனி தந்து தான் தீர வேண்டும், கனி தந்து தான் தீர வேண்டும். இதை ஆமோதிக்கிறவங்க மாத்திரம் சொல்லுவோமா? நீங்களும் நானும் வேறுபற்றும் பொழுது எங்க? தேவனுடைய சன்னிதானத்திற்குள்ள, தேவனுடைய வார்த்தைக்குள்ள, தேவனுக்குள்ளாய் நீங்களும் நானும் வளரும் பொழுது, நீங்கள் மாத்திரமல்ல, நீங்கள் வேறுபற்றது மாத்திரமல்ல, நீங்கள் வேறுபற்றி நிலைத்திருப்பது மாத்திரமல்ல, உங்களை சார்ந்திருக்கிற குடும்பமும், நீங்கள் சார்ந்திருக்கிறதான தேசமும், நீங்கள் சார்ந்திருக்கிறதான சமுதாயமும் நிச்சயமாய் அது பலனை காணும். அல்லேலூயா சொல்லுமா? ஓ ரபா ஷபலியா தரலதரபா. என் தேவனாகிய கர்த்தருக்குள் நீங்கள் நானும் வேர் பற்றி எழும்பும்போது, என் தேவனுக்குள்ள நீங்களும் நானும் வேர் பற்றி எழும்பும்போது, அந்த சமுதாயத்தின் வேர் நீங்களும் நானும் கிறிஸ்துவத்துக்குள் வேறொன்று நிற்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் வேறொன்று நிற்கும் பொழுது, சத்திய வசனத்திலே வேர் பற்றி கொள்ளும் பொழுது, நீங்களும் நானும் கனிதர ஆயத்தமாகும் பொழுது, அந்த கனியை புசிக்கிறவர்கள் அதிலே வேறொன்று நிற்பார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதா? நீங்களும் நானும் வேர் பற்றி இருக்கிறதான அந்த கனியை அவர்கள் புசிப்பார்களே, ஆனால் அந்த கனி அது பலனை தந்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் பிரியமானவர்களே, யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபே, ஒருவேளை எத்தனாக இருந்த நீதான், பொய் என்று சொன்ன நீதான், ஏசாவை ஏமாத்தினது நீதான், ஆனாலும் என்னுடைய கிருபையின் நிமித்தமாக, என்னுடைய அன்பின் நிமித்தமாக, நான் சிந்தியதான இந்த விலையேறப்பட்ட ரத்தத்தின் நிமித்தமாக, ஒருவேளை நீங்கள் நான் எத்தனை விடயங்கள்ல, எத்தனை விஷயங்கள்ல தேவனுக்கு நேராக எத்தனை பொய்களை சொல்லி இருப்போம் அப்படின்லாம் தெரியல. ஒருவேளை அந்த காலத்தில் இருந்ததான எங்களை தான் ஆண்டவர் ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்தார். நீங்களும் நானும் பலவான்களா இருக்கல கர்த்தர் எங்களை தெரிந்து கொள்ள, மாறாக பலவீனர்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஞானிகளா இருக்கிறவங்களை யாரும் தெரிந்து கொள்ளல, ஞானம் இல்லாதவர்களை தேவன் தெரிந்து கொள்ளல, ஞானம் இல்லாதவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆகையினால பிரியமானவர்களே, யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பரவாயில்ல, நீ எத்தனை தான், எனக்கு நீ எத்தனை தெரியும், ஆனா ஐ வாண்ட் டு மேக் யுவர் நேஷன்ஸ். அல்லேலூயா. ஆண்டவர் நாங்கள் எத்தனா இருந்தாலும், நாங்கள் பாவிகளா இருந்தாலும், கர்த்தர் உங்களை நேசித்தபடியினால்தான் இந்த இணைப்புல, இந்த வேளையில நீங்கள் நானும் மறந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒருவேளை அப்படி நாங்க ஆண்டவர் எங்களை ரட்சிக்கலன்னா, எத்தனை எங்களை விட்டுட்டு போயிருந்தாருன்னா, எல்லா பாவின்னு எங்களை விட்டுட்டு போயிருந்தாருன்னா, அல்லது நீ பாவிப்பா, நீ பாவி பாவி பாவின்னு சொல்லிட்டு நீங்களும் நானும் பாவியா உட்கார்ந்து இருந்தோம்னா, நீங்கள் நான் இந்த இடத்துல இருந்திருக்கவே மாட்டோம் பிரியமானவர்களே. ஏனென்றால் அவருடைய கிருபை எங்களை தாங்கிட்டு, அவருடைய கிருபை எங்களை பலவீனத்திலிருந்து எங்களை பரிபூர்ணப்படுத்தினது, அவருடைய கிருபை எங்களை ரட்சித்து அவருடைய கிருபை 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 அவருடைய கிருபை மாத்திரமே அல்லாமல் ஒன்றுமே கிடையாது பிரியமானவர்களே. ஆகையினால் சொன்னாரு, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பேர் இந்த இடத்துல நான் இன்னும் வேறுபற்றவில்லையே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் இன்னும் வேறுபற்றல நினைக்கிறீங்களா? I just want to tell you something, my dear brother and sister. Today you are going to be in the root of the Jesus Christ. When you are attached with Jesus Christ, surely you have to take root.
Amen. ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் இருந்தால் நிச்சயமாகவே எந்த விஷயமா இருந்தாலும் சரி, தேவனுக்குள்ள, தேவனுடைய வசனத்துக்குள்ள, தேவனுடைய வார்த்தைக்குள்ள நீங்கள் இருப்பீர்கள் என்றால், தேவனுடைய பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக்கொள்வீர்கள் என்றால், நீங்கள் நிச்சயமாய் நீங்கள் வேறு பெற்றுவீங்க. பிரதர், நான் ஒருவேளை நான் அநேக வேலைகள்ல நான் சொல்லி இருக்கிறேன். அதை நான் இப்போவும் சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எங்களுக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்களை தந்திருப்பாரு. நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறேன். எத்தனையோ வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருப்பாரு. நான் 2016 வருஷம் நான் இதை சாட்சியாவே சொல்றேன். 2016 வருஷம் நான் ஆக்சிடென்ட் 25th நான் அதை இணைப்புல கூட நேற்றுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். 2016 25ஆம் தேதி தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் நடக்க முடியாம ஆனேன். அந்த வருடம் எனக்கு வாக்குத்தத்த வசனம் என்னன்னா, நீ பரிபூரணப்படுவாய், சம்பூரணமாய் சாப்பிட்டு பரிபூர்ணம் அடைவாய் அப்படின்னு எனக்கு வசனம் வந்துச்சு. இந்த வசனத்துக்கும் எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கும் என்ன சம்பந்தம்? இருக்கிறீங்களா? டோட்டலி இட் இஸ் a கான்ட்ராஸ்ட். இதுக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் எனக்குள்ள வசனத்துக்கும் எனக்கு நடந்த விஷயத்துக்கும் எதிர்மறையான வாக்குத்தத்தம் தான் அது அப்படின்னு நான் எதிர்த்துக்கிட்டேன். ஆனா நீங்க யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரே இந்த வசனத்துக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லையே, இந்த வசனம் தந்து 1 மாசம் கூட ஆகல ஆண்டவரே, வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் நம்ம எடுத்தோம், வாக்குத்தத்தம் படிச்சோம், இதெல்லாம் உண்மைதானே ஆண்டவரே, சம்பூரணமாய் சாப்பிட்டு பரிபூர்ணம் அடைவான்னு சொன்னீங்களே, ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்தா அப்படி இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல பிரியமானவர்களே, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு பரிபூர்ணம் அடைவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எந்த சூழ்நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் வாக்கு மாறாதவர். Because he is the God who gives the promises. He is keep the promises each and every time. If you may fail sometime, but God will never and ever fail in his word. Oh Rabba ஒருவேளை நீங்களும் நானும் அந்த வாக்குத்தத்தத்தை மறந்திருப்போம், அல்லது உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் என்னன்னு கூட நீங்க மறந்திருப்பீங்க. கர்த்தர் எவ்வளவோ வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு தந்திருப்பாரு. ஆனா அந்த வாக்குத்தத்தங்கள்ல நீங்க உண்மையுள்ளவர்களா கூட இல்லாமல் போயிருக்கலாம். அது ஒருவேளை நீங்க மறந்து கூட இருந்திருக்கலாம். ஆனால் நான் இந்த நாள்ல தேவனுடைய வார்த்தையை கொண்டு, கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாவதாக, தேவனுடைய நாமத்தை கொண்டு நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய அருமையான பிள்ளைகளை, கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீ எத்தனை என்று எனக்கு தெரியும், நீ பொய்யன் என்று எனக்கு தெரியும், நீ ஏமாற்றுக்காரன் எனக்கு தெரியும், but still my grace is sufficient for you. That's what I'm telling you today. யாக்கோபே, நீ வேர் பற்றி, இஸ்ரவேலே நீ பூத்து காய்த்து. எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. இத்தனை நாள் ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கை வறட்சியா இருக்கலாம், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி வராதா? எங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி வராதா? எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பம் வராதா? ஏன் ஆண்டவரே எங்களுக்கு மாத்திரம் ஏன் ஆண்டவரே என்ற கேள்விகள் எல்லாம் அநேகர் எங்களுடைய உள்ளத்துல நாங்க ஜெப விண்ணப்பம் சொல்றது கூட தயங்கி கொண்டிருக்கலாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடும் என்னோடும் கூட இன்னைக்கு கர்த்தர் தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நீ யாருன்னு எனக்கு தெரியும் மகனே மகளே. ஐ நோ ஹூ யூ ஆர், பட் ஸ்டில் யூ have to know that I am that I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் யார் என்பதை நீ விளங்கிக்கொள். நீங்களும் நானும் தேவன் யார் என்பதை விளங்கிக் கொண்டால், தேவன் யார் என்பதை நீங்களும் நானும் விளங்கிக் கொண்டால், நீங்கள் அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். ஒரு இலையில சொல்லுவோமா, தேவனுடைய சத்தம் வல்லமை உள்ளது, அவருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கணும் சொல்றமே, அவருடைய சத்தம் பெண்மான்களை ஈடுபடி செய்யணும் சொல்றமே, அவருடைய சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும்னு சொல்றமே. இப்படி எல்லாம் சொல்லுகிற நீங்களும் நானும் தேவன் யார் என்பதை அறிந்து வைத்திருக்கிற மற்றவர்களுக்கு சொல்லுகிற நீங்களும் நானும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இன்றைக்கு நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை யாக்கோபே இத்தனை நாள் நீ வேர்பற்றல் நினைக்கிறியா? டுடே, இன்றைக்கு நீங்கள் வேர்பற்ற போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுமா, நான் வேர்பற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுமா, ஹல்லேலூயா சொல்லுமா. வாயை விடுவாய் தர நான் அதை நிரப்புவேன். ஓ ராபா ஷேலியா அந்த ராபா, என் தேவனாகிய கர்த்தர் சொன்னா அது வாக்கு மாறவே மாட்டாருங்க. அதான் நான் அடிக்கடி சொல்றேங்க. ஒரே ஒரு வசனம்,
பிரியமானவர்களே, மாறியும் உறைந்த மழையும் அது வானத்தை விட்டு அது இறங்கி அது பூமியை நனைத்து அது விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுப்பது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிறதான வசனமும் இருக்கும். அது என்ன பண்ணாதான்? வெறுமையாய் திரும்பவே திரும்பாது. அது நான் சொன்ன அல்லது நான் செய்யவிருக்கிற காரியம் வாய்க்கும்படி செய்தே தீரும். எத்தனை பேர் நாங்க இதை விசுவாசிக்கிறோம்? இல்லையா? சொல்லுமா? நான் சொன்னால் அதை செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிற நல்ல தேவன் உங்களுக்கு எனக்கு மாத்திரம்தான். ஏனென்றால் நீங்கள் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர். He is the God of El Shaddai. அவர் மாத்திரம்தான் சர்வ வல்லமை உள்ளவருங்க. அவரை தவிர, அவரை போல அவருக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. ஏனென்றால் மனுஷன் முகத்தை பார்ப்பான், என் தேவன் மாத்திரம்தான் உங்கள் உள்ளார்ந்த இருதயத்தை, உள்ளார்ந்த காயத்தை, உள்ளார்ந்த ஏக்கத்தை, உள்ளார்ந்த தவிப்புகளை, உள்ளார்ந்த கண்ணீர்களை நீங்கள் மறைமுகமாய் 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 இந்த இணைப்புல இருக்கிற எத்தனை பேர் கூட நாங்கள் மறைமுகமாய் கண்ணீர் விழிக்கிறோம், ஆனால் வெளியிலே நாங்கள் சிரிக்கிறோம். எத்தனை பேர்? என்னையும் சேர்த்துதான் நான் சொல்றேன், யாரையும் நான் குற்றப்படுத்தல. மாறாக தேவனுடைய சமூகத்துல நீங்களும் நானும் கண்ணீர் விட்டு கதறும் பொழுது, தேவனுடைய இடத்துல நாங்கள் முழங்கால் படியும் போது, தேவனுடைய காரியத்திலே தேவனுடைய விஷயத்திலே நாங்கள் எங்களுடைய தலைகளை நாங்கள் பணியும் பொழுது எங்களுடைய தலைகள் வெளியிலே நிமிரும். மலையிலே சொல்லுவோமா? இருக்கிறீங்களா? நீங்களும் நானும் தேவனிடத்துல கண்ணீர் விடும் பொழுது மனுஷரிடத்துல கண்ணீர் விட தேவையில்லை. ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுடைய பாதத்துல நீங்களும் நானும் கண்ணீர் விடும் பொழுது, தேவனுடைய பாதத்துல நீங்களும் நானும் நிற்கும் பொழுது, கர்த்தர் நீங்களும் நானும் தேவனுடைய சன்னிதானத்துல எங்களுடைய தலைகளை நாங்கள் குனிந்து பணிந்து அவரை ஆராதிக்கும் பொழுது வேற எந்த இடத்துல நாங்கள் குனியணும்னு அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? இருக்கிறீங்களா? ஏங்க பயப்படுறீங்க? ஹல்லேலூயா. ஏங்க அதிகாரிகளுக்கு எல்லாம் பயந்துதான் ஆகணும்னு யோசிக்கிறீங்களா? யாருக்கும் பயப்பட தேவையில்ல, யாருக்கும் பயப்பட தேவையில்ல. நீங்க என்னைக்கு தேவனுக்கு பயப்படுறீங்களோ, என்னைக்கு தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குறீங்களோ, வெளியில யாருக்கும் நாங்க பயப்பட தேவையில்ல, நடுங்கவும் தேவையில்ல. ஏனென்றால் நாங்கள் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமையுள்ளவர். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பரசத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகவே அணுகாது. ஓ ரபா ஷபலை அந்தரபா. என் தேவனாகிய கர்த்தர் சொன்னால் அது நிறைவேறியே தான் தீரும். ஏனென்றால் யாக்கோபே நீ வேர் பற்றி இஸ்ரவேலை பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் என்று அன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். ஆனால் அன்றைக்கு கூட ஏசாயா தீர்க்கதரிசி இதே 61ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது சொன்னார். யாராவது ஏசாயா 61 எடுத்து வாசிங்க. ஏசாயா 61:1 இருந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு வசனம் தெரியும். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, அதே நீங்க லூக்கா 4:17 பாத்தீங்கன்னாலும் தெரியும். இது ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டடா இருக்கும். பட் ஸ்டில் நான் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நிறைவேறிற்று என்று சொல்லி ஆண்டவர் முடித்தார் என்று லூக்கா 4:17 நாங்கள் வாசிக்கிறோம். என்ன சொன்னார்? ஏன் சொல்லி முடிச்சார்? எது நிறைவேற்றுன்னு சொன்னார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வருவார். அவர் ஆவியானவரால் நிரப்பப்பட்டவராய் இருப்பார். அவர் காயங்கற்ற வேலை செய்வாரு. அவரு சாம்பலுக்கு பதிலா சிங்காரத்தை தருவாரு, துதியினுடைய தருவாரு. அப்படியெல்லாம் சொன்னது இதெல்லாம் யாருக்காக சொல்லப்பட்ட வசனம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு சொல்லப்பட்ட வசனம். 4வது வசனம் 5வது வசனம் யாருக்கு சொல்லப்பட்ட வசனம் என்றால் உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்ட வசனங்கள். இருக்கிறீங்களா? யாருன்னா எடுத்துட்டீங்களா? ஏசாயா 61. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிடுதலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிற வருஷத்தை நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஆமென். ஆமென். அந்த அவர்கள் யாரு? அந்த அவர்கள் யார்? இருக்கிறீங்களா? அந்த அவர்கள் யாருங்க?
அவர்கள் யார்? நாங்கள் நாங்கள் தான் இல்லையா? நாங்கள்னு சொல்லாதீங்க, நான். இங்க வந்து ஒரு முறை 2 பேர் 3 பேர்ல, இது நான். நாம லைன்ல இருக்கிறபடியே நான் ப்ளூரல்ல சொல்லிட்டேன். சரி, நான். ஓகே. எனவே நான் அங்க நான்ற வசனம், அவர்கள் என்ன பண்ணுவாங்களா? நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவர்களை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவர்களை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான கட்டடங்களை என்ன பண்ணுவார்களாம்? புதிதாய் கட்டுவார்கள். தேவனுக்குள்ள வேறுபற்றி இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் எந்த வேலையை செய்ய முடியும்? அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். இருக்கிறீங்களா? தேவனுக்குள்ள வேறுபற்றி இருக்கிறவங்க மாத்திரம்தான் காயங்கற்ற வேலையை செய்ய முடியும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்க முடியும். அது மாத்திரமல்ல, நெடுங்காலமாய், அது நம்முடைய குடும்பமா இருக்கலாம், நம்முடைய தேசமா இருக்கலாம், நம்முடைய ஊரா இருக்கலாம், நம்முடைய உறவினர்களா இருக்கலாம், எங்கெங்கெல்லாம் பாழாய் கிடந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம், பாழாய் கிடந்தவர்களை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவர்களாய் எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். நான் புதிதாய் கட்டுவேன் சொல்றவங்க மாத்திரம் அலையில சொல்லுமா? பாழாய் கிடக்கிறவரை நான் கட்டுவேன். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். அலையில சொல்லுமா? அதை சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள் இருக்கிறபடினால் நான் பாழாய் கிடக்கிற ஆத்மாவை நான் கட்டுவேன், பாழாய் கிடக்கிறதான குடும்பங்களை கட்டுவேன், பாழாய் கிடக்கிறதான உறவுகளை திரும்ப கட்டுவேன், பாழாய் கிடக்கிறதான அவ்வாலிப பிள்ளைகளை கட்டுவேன், பாழாய் கிடக்கிறதான சபைகளை கட்டுவேன். அல்லேலூயா சொல்லுமா? ஒரு ரபா ஷீயலே அந்தரல பிரா பாபா பாபா ரஷகல அந்தரல அதரல தரபா ஒரு ரபா பாபா 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 பாழாய் கிடக்கிறதான சபைகளை நான் கட்டுவேன். எங்களுடைய ஜீப்பன் இணைப்பை கூட நாங்க கட்டுவோம். பாழாய் கிடக்கிறதான எங்களுடைய இணைப்புகளை இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளை கட்டுவோம். பாழாய் கிடக்கிறதான எல்லா காரியங்களையும் நாங்கள் கட்டுவோம். பாழாய் கிடக்கிறதான காரியங்களை நாங்கள் இசைந்து கட்டுவோம். தனியாய் அல்ல, தனியாகவும் நாங்க கட்டுவோம், இசைந்து கட்டுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏனென்றால் பிரியமானவர்களே, இந்த 3 வசனமும் ஆண்டவராகி முதல் 3 வசனமும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்ட வசனம். ஆனா 4வது வசனம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்ட, 4, 5 உங்களுக்கு எனக்கும் சொல்லப்பட்ட வசனம். 5ஆம் வசனம் சொல்லுது, மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். பிரதர், எனக்கே வேலை இல்ல நினைக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு நினைச்சீங்கன்னு தெரியல. பிரதர், என்ன பிரதர் 28ஆம் தேதி அதுமா கதை விட்டுட்டு இருக்கீங்களா நினைக்காதீங்க. எனக்கே வேலை இல்லை பிரதர். நானே வேலை இல்லாம சும்மா சுத்திட்டு இருக்கேன். ஒருவேளை எனக்கு வேலை இருந்தும் நிரந்தரமான வேலை இல்லை. நான் எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க போறேன்னு நினைக்கிறீங்களா? நோ, யூ ஆர் கோயிங் டு give the work for many people. நீங்க அநேகருக்கு வேலை தருவீர்கள். ஒரு ரபா ஷபலி அந்தராலதான். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நான் அநேகருக்கு வேலை வாய்ப்புகளை தருவேன், அநேகரை கட்டுவேன், அநேகரை நான் புதுப்பிப்பேன், அநேகரை எழுப்ப கட்டுவேன் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க மாற்றம் மைக்கில கூச்சமே படாதீங்க. மைக்கில சொல்லுமா? சொல்லுவோமா? சொல்ல மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்களுடைய பண்ணை ஆட்களா இருப்பார்கள். மறு ஜாதியார், உங்களுடைய ஜாதி இல்ல, மறு ஜாதியார். வெரி கிளியர்லி, மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்ப்பார்கள். ஏனென்றால் பிரியமான தேவஜனங்களே, இன்றைக்கு அநேக காரியங்கள்ல நாங்கள் தடுமாறி விடுகிறோம். தேவன் இதை செய்வாரா, அதை செய்வாரா, அதை செய்வாரா, இதை செய்வாரா? இல்ல, யாக்கோபே, நீ வேர்பற்று கொண்டு இருக்கிற காலம் வந்து விட்டது. இனி காலம் இல்லாது நீங்களும் நானும் வேர்பற்றி இஸ்ரவேலை நீ பூத்து காய் காய்த்து
பூத்து காய் காய்க்கிற எவ்வளவு ஒரு சந்தோஷம் தெரியுங்களா? நீங்க எங்க ஊர்லாம் சேலம் அந்த சின்ன சேலம் அந்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாமரம்லாம் இருக்கும். அந்த மாமரங்கள்ல அந்த வாசனை வரும். இந்த இந்த பூக்கும் போதே அந்த வாசம் வந்துரும். அந்த அப்படியே அந்த வாசம் வந்து மாம்பழம்னா எங்கேயும் பூட்டி மாம்பழம், இந்த பலாப்பழத்தெல்லாம் பூட்டி எங்கேயும் வைக்க முடியாது. ஏன்னா ஸ்மெல் வந்துரும். அதே போல இந்த கருவாடு இதெல்லாம். அதே போல காய்த்து பூத்து காய் காய்த்து உலகத்தை நீங்களும் நானும் பல நாள் நிரப்புவோம். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்களும் நானும் வேர்பற்று போது நாங்கள் உலகத்தை பற்றுக்கொள்ளுகிறவராயிருக்கிறோம். அக்காலத்திலே கர்த்தர் ஆற்றங்கரையின் விளைவை தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் போரடிப்பார். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் ஒவ்வொருவராய் சேர்க்கப்படுவீர்கள். அக்காலத்திலே பெரிய எக்காலம் மோதப்படும். அப்பொழுது அசிரியா தேசத்திலே சிதறடிக்கப்பட்டவர்களும் எகிப்து தேசத்திலே துரத்தி போடப்பட்டவர்களும் வந்து எருசலேமில் உள்ள பரிசுத்த பர்வதத்திலே கர்த்தரை பணிந்து கொள்வார்கள். அல்லையா சொல்லுவோமா? கர்த்தரை பணிந்து கொள்ளுகிற காலம் நெருங்கி விட்டது. ஹல்லேலூயா. இந்த உலகமெங்கிலும் தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று எங்களுடைய சிறு வயது தொடங்கி எங்களுக்கு தெரியும். நாங்கள் சிறிது வயது தொடங்கி நாங்கள் சொல்லியிருப்போம். நோவாவும் அப்படித்தான் பிரசங்கித்தார். உலகம் அழிப்பதையா, உலகம் அழிப்பதையா, உலகம் அழிப்பதையான்னு எல்லாரும் அவனை பைத்தியக்காரன் முட்டாள்னு சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பமாய் வரப்போகிறார், the Jesus is coming soon அப்படின்னு சொன்னா you are foolish ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். பட் ஸ்டில் we are not foolish. எஸ், நீங்கள் நானும் ஃபூலிஷ் கிடையாது. ஆனா பிரியமான தேவ ஜனங்களே, நீங்களும் நானும் பேழைக்குள்ளே காக்கப்பட வேண்டும் என்றால் சத்தியத்தை நாங்கள் அறிவித்துத்தான் ஆக வேண்டும், வேற வழி இல்லை. ஆகையினால நாங்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்றது எங்களுடைய மேல் விழுந்த கடமை. தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தின் பாரமும் சுவிசேஷத்தின் சுமையும் இருக்க வேண்டிய காலத்தின் அவசியத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நான் இந்த கொரோனா வர்றதுக்கு முன்னாடியிலிருந்து நம்ம பிரசங்கம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். நீங்களும் நானும் கடைசி காலத்துல இல்ல பிரதர், கடைசி காலத்துல இல்ல சிஸ்டர், தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் நானும் பாக்கியவான்கள். அல்லையா சொல்லுமா? தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிற காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்க இருக்கிறீங்களா? நீங்கள் நான் எந்த வேதாகமத்தில் உள்ள அனைத்து காரியங்களும் அனைத்து தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிற காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம். இப்பொழுது கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கொள்ளை நோக்க கடைசி நாட்கள்ல வரும். அன்பு தனி ஒருவருக்கொருவர், நாட்டுக்கு நாடு விரோதம் வரும். இதெல்லாம் நாங்க படிச்சிருக்கிறோம். வேதத்துல எத்தனையோ முறை படிச்சிருப்போம். ஆனா கண்கூடாக உங்களையும் என்னையும் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற காலங்களிலே தேவன் வைத்திருக்கிறார். அதை பார்க்கவும் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த கொள்ளை நோய் எங்களை தாக்காதபடி பாதுகாத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆகையினால் தான் ஆண்டவர் சொன்னாரு, அவர்கள் எல்லாம் வேர் பற்றி அவர்கள் பூத்து காய் காய்த்து கனி தருவார்கள். நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஏசாயா 4:2 நான் வாசிக்கிறேன். ஏசாயா 4:2 இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமாய் இருக்கும், பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமாய் இருக்கும். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமார்த்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்தப்பழிகளின் அதில் நடுவிலிருந்து நீக்கிவிடும் போது சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்து ஜீவனுக்கென்று பேருதப்பட்டவன் என்னும் பரிசுத்தன் என்றும் சொல்லப்படுவான். அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்னி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவர்களின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. இங்க வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இஸ்ரவேலிலே தப்பினவர்கள் அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையா இருக்கும். உங்களுடைய அலங்காரமும் தேவனுக்குள்ளாய் நீங்களும் நானும் இருக்கும் பொழுது அதுதாங்க நமக்குள்ள அலங்காரம். அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்துடனே நாங்கள் என்ன பண்ண வேண்டும்? இருக்கிறீங்களா? கர்த்தரை தொழுது கொள்ளும் போது அது எங்களுக்கு எப்படிப்பட்டதா இருக்கும்? மகிமையா இருக்கும். பூமியின் கனி
அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமா இருக்கும் என்று சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்தின் அழுக்கை கழுவி நியாயம் கழுவுகிற ஆண்டவர் உங்களையும் என்னையும் கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெருப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவில் இருந்து நீக்கி விடுகிறார். நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் நியாயத்தின் ஆவினால் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். சொல்லுமா, நியாயத்தின் ஆவியால் என்னை நிரப்புவார், சுட்டெரிப்பின் ஆவியால் என்னை நிரப்பும். நியாயத்தின் ஆவியால் எங்களை நிரப்புறாரு, சுட்டெரிப்பின் ஆவியால். நேரம் இல்லாதபடினால் நான் கடந்து போறேன். பிரியமானவர்களே, ஏசாயா 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து யாராவது ஒரு வாசிங்க பிளீஸ். ஏசாயா 35:1 அப்படியே வாசிங்களேன். ஒண்ணுல இருந்தா பிரதர்? ஒண்ணுல இருந்தா. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடனும் பாடும். லீபோனின் மகிமையையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்றும் சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையையும் நாவும் கெம்பெரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும். வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொருகையும் நாணலும் உண்டாகும். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில் பேதையாய் இருந்தாலும் என்ன பண்ண போறது இல்ல, அங்க திசை கெட்டு போவதில்லை. நீங்க பாக்குறோம், இந்த இடத்துல பாக்குறோம் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து காடு வெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை வராந்திரமா இருந்தாலும் சரி, எத்தனை வறண்ட நிலமா இருந்தாலும் சரி, 28ஆம் தேதியில நாங்கள் வந்து நிற்கிறோம். ஒருவேளை பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்நாளை கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளை விட ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியும் பாருங்க, பின்னாடியும் பாருங்க. அடிக்கடி சொல்ற ஒரு வசனம் உண்டு, உபாகமம் 1:31, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தது போல இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்ம ஆண்டவர். ஒரு மனிதர் நம்மளை சுமந்து கொண்டு வந்தது போல இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ தற்கொலை முயற்சிகள் கூட நம்ம எடுத்திருப்போம், எத்தனையோ விபத்துகள்ல சிக்கியிருப்போம், எத்தனையோ விதமான காரியங்கள்ல ஏன்டா இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தோம், இனி வேண்டாண்டா அப்படின்னு கூட நம்ம நினைச்சிருக்கலாம். பிரியமான தேவ ஜனங்களே, உங்களையும் என்னையும் அழைத்தவர் உண்மையுள்ளவர். மனுஷன் உங்களை அழைக்கல, மாறாக உங்களுக்காக எனக்காக மரித்து உயிர்த்து எழுந்து மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்க என்று மரணத்தை விழுங்கினவராய், சாவாமை உள்ளவராய், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறவராய், இன்றைக்கும் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிறவராய் வழக்காடுகிற தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆகினால எத்தனை வராந்திரமான வாழ்க்கையும் எத்தனை வறண்ட நிலமான காரியங்களா இருந்தாலும் அது இப்பொழுது மகிழ்ந்து தானாக வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமையுள்ளவர். பிரியமானவர்களே, எத்தனை காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில விழுந்தாலும் நாங்கள் புஷ்பத்தை போல செழிக்கிற நேரமும் இது வந்துவிட்டது. இனி காலம் தாமதிப்பது இல்லை.
இன்னும் நாங்க வாசிச்சோம்னா அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவனின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் தமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். அல்லேலூயா. நாங்கள் தேவனுடைய மகிமையை காண்போம், அவருடைய மகத்துவத்தை காண்போம் என்று சொல்லுகிற மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் எங்களை ஆனந்த களிப்புக்குள்ளாய் மாற்றுவார். ஏங்க இருக்கிறீங்களா? இதை விட ஒரு பெரிய நற்செய்தி வேற ஒன்றும் இல்லைங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எவ்வளவு பேர் இருக்கிறோம்? எத்தனையோ பேர் இந்த இணைப்புல நிக்கிறோம். எத்தனை நாள் உங்களுடைய சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாத்தையும் பார்த்து 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 நாங்க சோர்ந்து போறோம். இல்லைங்க, கர்த்தர் எங்களை இம்மட்டுமாய் பாதுகாத்தார், இம்மட்டுமாய் எங்களை வழி நடத்தினார், இம்மட்டுமாய் எங்களை ஏந்தினார், இம்மட்டுமாய் எங்களை சுமந்தார், இம்மட்டுமாய் எங்களை நிற்க வைத்திருக்கிறார். எங்களுடைய கால்கள் முழங்கால்கள் எங்களை தள்ளாடினாலும் கூட தளர்ந்த போன எங்களுடைய கைகளை அவர் திடப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுவோமா? தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற காரியத்தை கர்த்தர் செய்தார். எத்தனை முறை நாங்க தள்ளாடி போயிருப்போம், எத்தனை முறை நாங்க விழுந்திருப்போம். நான் அடிக்கடி சொல்லுவேன் இன்னொரு வசனம், என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பேன், நான் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பேன், நான் இருளே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். எத்தனை முறை நாங்க இருள உட்கார்ந்துருப்போம், கர்த்தர் எங்களுக்கு வெளிச்சமா இருந்திருப்பார். அதை யோசிச்சு பார்ப்போம். நாங்க அது இல்லை இது இல்லை எது எங்க கிட்ட இருந்து போயிருந்தாலும் சரி, கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? எது எங்க கிட்ட இருந்து போயிருந்தாலும், யார் எங்களோடு கூட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, யார் எங்க கூட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, கர்த்தர் மாத்திரம் எங்களோடு கூட இருக்கிறார். அவர் எங்களுக்கு போதுமானவர், அவர் எங்களுக்கு காரியங்களை நடப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எங்களுக்கு எல்லா விதங்களிலும் அவர் எங்களுக்கு எங்கள் கரங்களை திடப்படுத்துகிறவராய் இருக்கிறார். எங்கள் தள்ளாடுகிற முழங்கால்களை அவர் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை நாங்கள் மனம் வேலைகள்ல ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாத மகளே, பயப்படாத மகனே, நீ பயப்படாத, திடன் கொள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவண்டு போகும். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஊமை நாவும் கெம்பீருக்கும், வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். அல்லேலூயா. வனாந்திரத்திலே தண்ணீரை கர்த்தர் நிச்சயமாய் வர பண்ணுவார். எங்களுடைய வாழ்க்கையில எத்தனை வனாந்திரத்தை நாங்க பார்த்திருந்தாலும் சரி, இனி வருகிற ஒவ்வொரு நாளும் நாங்கள் தண்ணீர் தடாகத்தை பார்ப்போம். மலையில சொல்லுமா? இதை விட நாங்கள் பெரிய தேவனை நாங்கள் பார்த்ததில்ல, இதை விட பெரிய தேவனை நாங்கள் ஆராதிக்க போறதில்ல. எத்தனை எங்களுடைய வாழ்க்கையில எத்தனை வனாந்திரமான காரியங்கள் இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை செழிப்புள்ளதா இல்ல, அதை தண்ணீர் தடாகமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? ஆகாரின் அந்நியரை கண்ட தேவன் அன்றைக்கு வனாந்திரத்திலே ஒரு நீரூற்றை உருவாக்குனது மாத்திரமல்ல, அந்த குழந்தையின் சத்தத்தை கேட்ட தேவன் இன்றைக்கு உங்களுடைய சத்தத்தை கேட்க மாட்டாரா? அல்லேலூயா. இருக்கிறீங்களா? கேட்பாரா இல்லையா? அன்றைக்கு ஆவியானவர் இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்ல, அன்றைக்கே தேவன் கேட்டார்னா இன்றைக்கு கேட்பாரா மாட்டாரா? எங்கங்க சத்தத்தை காணோம்? என்னடா அன்னைக்கு இயேசுநாதர்ல ஆவியானவர் நிச்சயமாக கேட்பார். ஆண்டவருடைய ரத்தம் எங்களுக்காக தெளிக்கப்படல, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக அன்றைக்கு கொடுக்கப்படல. அதுதான் பழைய ஏற்பாட்டு காலம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அப்படி ஒரு அற்புதம் நடந்தால், புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை வராந்திரமாட்டும், எத்தனை வெட்டாந்திரைகள் தண்ணீர் தடாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுகளாகவும் மாறும். வலு சர்ப்பங்கள், எத்தனை விதமான சர்ப்பங்கள், எத்தனை விதமான பிசாசின் கிரியைகள், தாபரத்துக்கு இருந்ததான இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாளனும் உண்டாகும். ஓ ரபா ஷபலியாந்தரபா. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்துல எத்தனை விதமான சர்ப்பத்தின் காரியங்கள் அங்க இருந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட என்னோட தெளிவாய் பேசுகிறார். அது தண்ணீர் தடாகமாய் மாற்ற வல்லவராய் என் தேவன் மாத்திரமே இருக்கிறார். எத்தனை விதமான காரியங்களா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு,
அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். அல்லேலூயா சொல்லுமா. நீங்களும் நானும் பரிசுத்தர்களா இருக்கிறோம். இன்றைக்கும் நாங்க நினைத்து கொண்டிருக்கிறோம் பாவி 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 பாவி. இன்னைக்கு நம்ம அநேகருடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனை என்னன்னா, நாங்க பாவிதான். ஆனா ஆண்டவர் ரட்சித்தாரு. ஆண்டவர் ரட்சித்து எங்களை மீட்டுட்டாரு. ஆண்டவர் சொன்னார், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா என்ன பண்ணிட்டாரு, அவங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும். அல்லேலூயா இருக்கிறீங்களா? அவ்வளவு தூரமா என்ன பண்ணிட்டாரு, அவர் எழுந்துட்டாரு. ரத்தாம்பரம் போல இருக்கிறதான சிவப்பா இருந்ததான பாவத்தை கூட அவர் என்ன பண்ணாராம், வெண்பனியை போல மாற்றினார் என்று வேதாகமம் சொல்லுது. இன்னைக்கு நாங்க பாவின்னு சொல்றதுக்கெல்லாம் இங்க நேரம் இல்ல. இனி சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கும், தேவனுடைய வார்த்தையை சொல்றதுக்கும், தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்றதுக்கும், கைவிடப்பட்டு இருக்கிறதான பிள்ளைகளை தேற்றுறதுக்கும், தளர்த்தப்பட்டதான கைகளை திடப்படுத்துறதுக்கும், முழங்கால் தள்ளாடுகிறவுள்ள மகனே மகளே பயப்படாதே, மனம் பதறவுள்ள பார்த்து நீ பயப்படாத, கர்த்தர் என்ன ரட்சித்தார், நான் இப்படிதான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி தூக்கி எடுக்கிறதுக்கும் கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. எத்தனை பேதையா இருந்தாலும் நீங்கள் திசை கட்டு போவதே இல்லைங்க பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது, அது பரிசுத்த வழி என்னப்படுமா. என்ன வழி? அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருகிறதில்லை. அந்த வழியில் நடக்கிறவன் பேதையா இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான், அவன் திசை கட்டு போகிறதா இல்லை. ஏனென்றால் என் தேவன் மாறாதவர். பிரியமானவர்களே, ஏசாயா 37 31 சொல்லுகிறது, யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஒரு அலிலியா சொல்லுவோமா, நாங்கள் என்ன பண்ணுவோம், கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்போம். எங்கங்க இருக்கிறீங்களா? லைன்ல யாருமே இல்லையா? பிரைஸ்லாம். நாங்கள் கீழே வேர் பற்றினவர்களாய் மேலே கனி கொடுக்கிறவர்களாய் இருப்போம். நாங்கள் கீழே வேர் பற்றி நாங்கள் மேலே கனி கொடுக்கிறவர்களாய் இருப்போம். நாங்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கிறவர்களாய் இருப்போம் என்று நாங்கள் அறிக்கையிடும் பொழுது நிச்சயமாகவே அது எங்களுடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறும். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, மீதியாய் இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலிருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தர் வைராக்கியம், கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். ஒரு ரபா ஷபலதரபா. இந்த வசனத்தின் உங்களுடைய கருத்து புரியுதான்னு எனக்கு தெரியல. பிரியமான தேவ ஜனங்களை, யாராவது ஒருவர் ஏசாயா 37 31 32 நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு பெரிய வசனம் இது தெரியுங்களா? கர்த்தரின் வைராக்கியம் இது செய்யுமா. அல்லேலூயா. எவ்வளவு ஒரு நல்ல வார்த்தை. அல்லேலூயா. ஒரு ரபா ஷபலியா தரபா. யாராவது ஒருவர் 37 31 32. யூதா வம்சத்தாரில் தப்பி மீதி இருந்தவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். நீதியாய் இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். ஆமேன். அல்லேலூயா. இது எதை செய்யுமா? யார் செய்வார் இது? கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். எல்லாரும் சொல்லுமா, மைக்கில தயவுசெய்து ஆன் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட். டைம் ஆனாலும் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். கர்த்தருடைய வைராக்கியம் செய்யும். கொரோனா காலத்துல தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இப்படிதான் சொல்லும் போல. எத்தனை பேர் இந்த கொரோனால போனாங்க? எத்தனையோ காசு பணம் உள்ளவெல்லாம் போயிட்டான். எத்தனையோ பேர் போயிட்டாங்க. எத்தனையோ பேர் we can list it out. Even we know many people, those who are our friends, our family members. எங்களுக்கு தெரிஞ்சவங்க அநேகர் கொரோனால போனாங்க. பிரியமான தேவ ஜனங்களே, இப்படி சொல்றா இந்த வசனத்தை நாங்க இப்படி கூட வாசிக்கலாம். நாங்க யூதா வம்சத்தார்ல தப்பி மீந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த கொரோனால தப்பி நாங்க மீந்திருக்கிறோமே, அது விட பெரிய காரியம் வேற எது இல்லைங்க. அலையிலேயே சொல்லுவோமா, கொரோனா உலகம் ஃபுல்லா இது இப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். கொரோனால தப்பி மீந்திருக்கிறவர்கள்
மறுபடியும் Amen. கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் Hallelujah. மாத்திரமல்ல Hallelujah. இங்கு கர்த்தருக்கே இருக்கிறவர்களும் கனி மகிமை. கொடுக்க கர்த்தருக்கே வேண்டுமே. மகிமை. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. உலக மக்கள் மீந்திருக்கிறார்களே, அவர்களும் கனி கொடுக்கும்படியாக ரட்சிங்க. ஆமென். எஸ். இந்த ஸ்தோத்திரம். வசனத்தை சொன்னாதான் புரியும் எனக்கு தெரியல. இப்படி ஹalleluya. கூட சொல்லலாம். எத்தனையோ பேரு Amen. இந்த உயிரை ஸ்தோத்திரம். கொடுத்த ஆண்டவர் விபத்துல தப்பி மீண்டவர்கள், சிறையில ஆமென். மீண்டவர்கள், எத்தனையோ விபத்துல Amen. தப்பி மீண்டவர்கள், எத்தனையோ தற்கொலையில மீண்டவர்கள், எத்தனையோ ஆமென். Amen. இருந்து மீண்டவர்கள், Yes, Jesus. தப்பி ஆமென். மீண்டவர்கள், கீழே பற்றி Hallelujah. ஓ ரபா ஷபாலியானபா. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே, எங்களை வேர் பற்றி வைக்க செய்த ஆண்டவரே, வைராக்கியமா எங்களை நடத்தினவர் கர்த்தாவே, இவ்வளவு பாடுகளை எங்களை நடத்தினவர் தெய்வம் நீர் ஆண்டவரே. உமக்கு ஆண்டவரே, உமக்கு எங்கள் மேல் கரிசனை உள்ளது தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, கரிசனையின் தேவன் ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே நீ நன்மை செய்தீரப்பா. இந்த கொள்ளை நோயில இருந்து எங்களை வழிநடத்தினீரப்பா, எங்களை பாதுகாத்தீரப்பா. அப்பா உமக்கு நன்றி அப்பா. வேர் பற்றி ஆண்டவரை நாங்கள் கனி கொடுக்க செய்ய எங்களை ஆண்டவரை தகுதிப்படுத்தினீரப்பா. நன்றி ஏசப்பா, கோடி ஸ்தோத்திரம். ஆமென். Thank you. நன்றி தேவனே. அவ்வளவு ஒரு நல்ல கொடுத்திருக்கிறார் பாருங்க. 34ஆம் வசனத்தை வாசிக்கிறார். 34ஆம் வசனம் யார்? 34ஆவது வசனம். பிரைஸ் எல்லாம். ஆமென். அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். ஹல்லேலூயா. தான் வந்த வழியே திரும்பி போவான். ஒரு ரபா ஷபலியாந்தரா. Amen. He will back which way he came from. சத்ருவானவன் நயவஞ்சமாக கொரோனா வழியா வந்தாலும் சரி, இன்னும் எத்தனை வழியா வந்தாலும் சரி, எத்தனை தேவனுடைய பிள்ளையாருடைய காரியத்துல அவன் வந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளையை அவன் நெருங்க முடியாது. அவன் வந்த வழியே போவான். கர்த்தருக்கு அவன் மகிமை வந்த உண்டாவதாக. வழியே ஆமென். திரும்பி போவான். அவன் வந்த வழியே திரும்பி போவான். அன்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு பெருத்த அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு வழியாய் வந்தவன் ஏழு வழியாய் சிதறடிக்க போகிறான் ஐயா. சிதறடித்துக் கொண்டே அவன் வந்த வழியாய் திரும்பி போவானே தவிர அவன் வழியாய் வந்தான். தேவனுடைய பிள்ளைகள் கனி கொடுக்கப்படாதபடிக்கு, தள்ளி போடலாம் என்று வந்தாலும் கூடாதபடிக்கு எந்த காரியம் எடுத்துக் கொண்டே இருக்கிறது ஐயா. ஓ நல்ல ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படி திரும்பி பிறகு எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் நான் முடிக்க போகிறேன். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசித்து நாங்கள் முடிக்கலாம். எசேக்கியேல் 36. அவன் வந்த வழியே திரும்பி போவான், வந்த வழியே திரும்பி போவான். நீங்களும் நானும் கீழே வேறின்றி மேலே கனி கொடுப்போம். அது மாத்திரமல்ல, எசேக்கியேல் 36:8-11 மட்டும் வாசித்து நாங்கள் முடிக்கலாம். 10 வரைக்கும் கூட வாசித்து முடிக்கலாம். இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். அவர்கள் சமீபமாய் வந்துவிட்டார்கள். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சிறை பார்க்கிலும் உங்களுக்குள் நற்கிரிகை உண்டாக்க செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். நான் உங்கள் மேல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மனுஷரை நடமாட பண்ணுவேன். அவர்கள் உன்னை கையாளுவார்கள். அவர்களுக்கு சுதந்திரமாய் இருப்பாய். தேங்க்யூ ஸ்டார். இந்த இடத்துல நாங்க எசேக்கியேல் 36:8 பாக்குறோம். இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் கேளுங்க. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன மாதிரி ஒரு தீர்க்க தரிசனத்தை வார்த்தைகளை வைத்திருக்கிறார் பாருங்க. நமக்கு நான் கூட இன்னைக்கு இந்த வசனத்தை நான் அநேக முறை நான் படிச்சிருக்கிறேன். ஆனா ஆண்டவர் நம்மோடு கூட இந்த வசனத்தின் மூலமாக இன்னொரு வார்த்தையை பேசுறாரு. இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுமா? அவங்க எங்க இருந்தாலும் அவர்கள் யாருகளுக்காக கனிகளை கொடுப்பாங்க? இஸ்ரவேல் ஜனமாகிய
ஆவிக்குரிய ஜனமாகிய உங்களுக்கும் எனக்கும் தேவன் கனிகளை வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறார். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். அவர்கள் எங்க வந்துட்டாங்க? அல்லேலூயா, இருக்கிறீங்களா? நாங்களாம் எங்க வந்துட்டோம்? சமீபமாய் வந்து விட்டார்கள். அல்லேலூயா, தேவனுக்கு சமீபமாய் இருந்து விட்டார்கள். எத்தனை பேர் நாங்க தேவனுக்கு சமீபமா இருக்கிறோம்னு சொல்றவங்க மாத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நல்ல வசனங்க. அல்லேலூயா, நாங்க சமீபமா வந்துட்டோம். நாங்க சமீபமா கனிகளை பறிப்பதற்கு, நாங்கள் விதைத்ததான விதைகளை பறிப்பதற்கு, நாங்கள் விதைத்ததான அறுவடை செய்வதற்கு ஒரு ரபா ஷபலையாந்திரலபா நீங்கள் விதைத்த காரியங்களை கம்பீரமாய் அறுப்பதற்கு நீங்கள் நானும் சமயமாய் வந்து விட்டோம். நீங்கள் ரொம்ப சமயமா வந்துட்டங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சமயமா வந்துட்டீங்க, இனிமே நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். எப்படி பண்படுத்தப்பட்டு? நீங்களும் நானும் பண்படுத்தப்பட்டவர்களாகத்தான் விதைக்கப்படுவேன். அதற்கு முன்பாக நாங்கள் விதைக்கப்பட மாட்டோம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு நாளும் நானாக இருந்தாலும் சரி, நான் செத்தால் என் தேவனாலே பண்படுத்தப்பட்டுத்தான் விதைக்கப்படுவேனே ஒழிய சத்ருவால் அல்ல. இதை புரிந்து கொண்டவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நான் தேவனால் பண்படுத்தப்பட்ட விதைக்கப்படுவேன். என் தேவனால் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவேன். என் பிள்ளைகள் தேவனால் பண்படுத்தப்படுவார்கள். என் குடும்பம் தேவனால் பண்படுத்தப்படும். என் ஊழியம் தேவனால் பண்படுத்தப்படும். என் வேலை தேவனால் பண்படுத்தப்படும். என் இணைப்பு தேவனால் பண்படுத்தப்படும். என்னுடைய காரியங்கள் எல்லாம் 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 whatever it may be, no matter what, எல்லா காரியங்களும் என் தேவனால் பண்படுத்தப்பட்டு அது விதைக்கப்படும் என்று தேவன் சொல்கிறார். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாக மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும். அவாந்தர ஸ்தலங்கள் கட்டப்படும். ஒருவேளை உங்களுடைய ஸ்தலங்கள் கட்டப்படலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஸ்தலங்கள், என்னுடைய ஸ்தலம் இனி கட்டப்படும். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் அநேக காரியங்கள் உங்களால் கட்டப்படும். அநேக காரியங்கள் உங்களால் கட்டப்படும். அநேக காரியங்கள் உங்களால் கட்டப்படும். ஒரு ரபா ஷபல்யான் ரபா ரபரா திக்கரலத ரபா ஓ பாபா பாபா ஷபரா மாத்திரமாக கட்டப்படும். மாத்திரமாக கட்டப்படும். பிள்ளைகளால் மாத்திரமே, தேவனுடைய பிள்ளைகளால் மாத்திரம்தான் கட்டப்படும். மாத்திரமல்ல, உங்கள் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுவோமா? உங்கள் முந்தின சீரை பார்க்கலாம் உங்களுக்கு நற்சீரை உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஓர் ரபா ஷபல் முக்கியமான தேவச்சனங்களே, உங்கள் முந்தின சீரை பார்க்கலாம் கர்த்தர் உங்களுக்கு நற்சீரை வைக்கிறார். உங்கள் முந்தின சீரை கர்த்தர் உங்களுக்கு, நீங்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பீர்கள். யாக்கோப்பின் வேர் அது பற்றும், இஸ்ரவேலின் வேர் அது பூ பூத்து காய் காய்த்து அது கனி தரும். அதன் நிழலிலே அநேகர் வந்தடைவார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அநேகர் நிழலிலே வந்தடைவார்கள். உங்களுடைய நிழல்னா தேவனுடைய நிழலிலே வந்தடைவார்கள். அது உங்கள் மூலமாய் நடக்கும். வாசிக்கிறவங்க மாத்திரம் அநேகருக்கு தாயாக, அநேகருக்கு நீங்கள் தகப்பனாக, அநேகருக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் எல்லாருடைய நிழலிலே அவர்கள் வரும்படியாக தேவன் பட்டணமாகி அப்படி ஐக்கியத்துக்களாக ராஜா அப்படி அன்புக்குள்ளாக பெருகுவார்கள். அப்பா நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. சீரை பார்க்கலாம். உங்கள் முந்தின சீரை பார்க்கலாம்
அவர்கள் உங்கள் நிழலிலே அவர்கள் குடியிருப்பார்கள். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போலவும் இருப்பேன்னு சொன்னாரே. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன்னு சொன்னாரே. லீபனோன் புஷ்பத்தை போல மலருவான்னு சொன்னாரே. லீபனோன் போல் வேறொன்றி நிற்பான். எப்படி? லீபனோனை போல் வேறொன்றி நிற்பான். அவன் கிளைகளில் ஓங்கி, அவன் கிளைகள் என்ன பண்ணுமா? ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை போலவும் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். ஓ ரபா ஷபலியாந்த ரபா. தானிய செழித்து திராட்சை செடிகளை போல படருவார்கள். அவன் வாசனை திராட்சத்தின் வாசனை போல் இருக்கும். இனி எனக்கும் என்ன எப்ராயிம் என்று சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாயிருந்தேன். நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருக்கிறேன். என்னாலே உன் கனி உண்டாயிற்று எப்ராயிம் சொல்லுவான். நீங்களும் நானும் இந்த கனி நான் தேவனுக்குள் வேர்பற்றும் பொழுது தேவன் என் மூலமாக கனியை தந்தார் என்று சொல்லத்தக்கதான காரியங்களை நிச்சயமாக உங்களுக்காக எனக்காக அவர் செய்யவிருக்கிறார். உங்கள் முந்தின சீரை பார்க்கலாம். நீங்கள் எத்தனை காரியங்களை நீங்க இடறி விழுந்திருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, வேதாகமத்துல தாவீதை போல இடறி விழுந்தவங்க யாரும் கிடையாது. சிம்சோனை போல இடறி விழுந்தவங்க யாரும் இல்லை. சிம்சோன் சொன்னாரு, ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் மாத்திரம், நான் தப்பு பண்ணது ஒண்ணுதான், தப்பு பண்ணது உண்மைதான் ஆண்டவரே, ஆனா இந்த ஒரு விஷயம் மாத்திரம் உம்முடைய ஆவியானவரை எனக்குள்ள வைங்கப்பா. ஆண்டவரே, இந்த பெலிஸ்தனுக்கு முன்பாக ஆண்டவரே உம்மை நிந்திக்கிறான ஆண்டவரே, உம்மை கிண்டல் பண்றான ஆண்டவரே. ஒருவேளை நாங்க கேட்போமா? ஒருவேளை எத்தனையோ முறை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பரிசுத்தம் இல்லாதபடிக்கு நாங்க ஒருவேளை எங்களுடைய வார்த்தைகள்ல, எங்களுடைய பேச்சுகள்ல, எங்களுடைய காரியங்கள்ல நாங்கள் செயல்பட்டு இருந்தால், ஆண்டவரே உங்களுடைய ஆவியானவரை மீண்டுமாங்க எங்களுக்கு தாரும். அநேகருக்கு நாங்கள் கனி கொடுக்கணும் ஆண்டவரே. அநேகர் எங்களுடைய நிழல்ல வந்து தங்கணும் ஆண்டவரே. அநேகருக்கு நாங்கள் வேலைகளை தரணும் ஆண்டவரே. அநேகருக்கு உங்களுடைய பணியை நாங்கள் எடுத்து செய்யணும் ஆண்டவரே. அப்படி என்று நாங்கள் கேட்போம். நிச்சயமாய் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்கிற மாத்திரம் இல்லையா? சொல்லுமா? ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கட்டப்படாத காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கட்டப்படுகிறது மாத்திரமல்ல, நீங்கள் அநேக காரியங்களை வீர்கள். ஹல்லேலூயா, சொல்லுமா? அநேக ஊழியர்கள், அநேக ஊழியங்களை நீங்கள் ஸ்தாபிப்பீர்கள். அநேக ஊழியர்களை நீங்கள் தாங்குவீர்கள். அநேக காரியங்களை நீங்கள் ஸ்தாபிப்பீர்கள். வேலைகளாகட்டும், அந்த வேலைகளை நீங்கள் ஸ்தாபிப்பீர்கள். ஊழியங்களை நீங்கள் ஸ்தாபிப்பீர்கள். உங்களுடைய குடும்பங்களை நீங்கள் ஸ்தாபிப்பீர்கள். இடறி போனதான காரியங்களை நீங்கள் திரும்ப கட்டுவீர்கள் என்று நாங்கள் வைராக்கியமா தேவனுடைய பட்சத்துல நாங்கள் நின்று எல்லாரும் மைக்கையில் பேசலாம். தயவு கூர்ந்து மைக்கையில் ஆன் பண்ணுவோம். 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ தேவனுடைய ஆவியானவர் எப்படி எங்களை நடத்துறார்? உங்களுக்காக வாழ்வது நிமித்தமாய் பயப்பட மாட்டோம். உலக காரியங்கள் எல்லாம் எங்களை வழி
நம்முடைய இன்னும் கிருபையினாலே இன்னும் ஒரு நாள் இன்னுமாக நாங்கள் தெரிந்தோம். இன்னும் பாடகட்டும் ஆண்டவரே, வருகிற ஜெனரேஷன்ல ராஜா நன்றி. ஸ்தோத்திரிக்கிறோம். தாங்குகிற நன்றி இயேசுவே. நன்றி கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. தாங்குவதற்கு இயேசுவே, எங்களை உம்மை பரமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். வைப்பிலே நான் வார்த்தையை அறிக்கையிடுகிறேன் இயேசுவே. அப்பா எங்களுக்கு செய்து விட்டு ஜீவ தண்ணீராகிய உம்மண்டையிலே பல பாஷைக்காரர்களும் பல தேசத்துக்காரர்களும் வந்து ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம், ஜீவ தண்ணீரை பருகட்டும் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நன்றி 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 ராஜா. Hallelujah. நன்றி இயேசுவே. தகப்பனே, நன்றி தகப்பனே. Thank you, Holy Spirit. Amen. God bless you. Thank you. இந்த வழியிலுமாய் நாங்கள் கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவைகள் ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆமேன் என்றும் பலிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் மைக்கில் ஓன் பண்ணி அதற்காகவும் அருமையான சகோதரனுடைய சுக பலத்துக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் இன்னும் கர்த்தருடைய வல்லமையா எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய அருமையான சகோதரனுக்காய் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இன்னும் அவருக்கு நல்ல பலனையும் நல்ல சரீர சுகத்தையும் கொடுத்து அவர் எழுந்து நடக்கும்படியாய் கர்த்தருடைய வல்லமை அப்படியாய் விளங்கும். கர்த்தர் அற்புதம் செய்வார். நாங்கள் எல்லோரும் மைக்கில் ஓன் பண்ணி நாங்க வார்த்தைக்காகவும் அருமையான சகோதரனுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகத்துவமான தேவனே, ஸ்தோத்திரித்த நாள் மட்டும் தகப்பனே, வார்த்தையை கொடுத்த அருமை சகோதரன் ஏனோக்குக்காக வருகிறோம் தகப்பனே. ஐயா, அவர் கொடுத்த ஆண்டவர் எங்களுக்கு நாங்கள் இந்த பூமியில வேரூன்றி நிற்கும்படியாக எங்களுக்கு வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நான் கணிங்கி கொடுக்கும் மரங்களாக ஆண்டவரே எங்களை ஆண்டவரே வார்த்தை மூலம் பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அந்த சகோதரனை வாழ்விலே ஆண்டவரை ஏற்பட்ட காயங்கள் அது மாறக்கூடியது ஆண்டவரே. ஆண்டவரே உடம்பிலே ஏற்படக்கூடிய காயங்கள் மாறக்கூடியது ஆண்டவரே. சத்தியம் மாறாது ஆண்டவரே. உடைய சத்தியத்தாலே அவரை காத்து வழி நடத்தும் தகப்பனே. அவருடைய ஊழியத்திலே ஆண்டவரை செய்ய போற காரியங்கள் இன்னும் அதிகமா இருக்கிறது. அதையெல்லாம் நிறைவேற்றும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். அவருக்கு நல்ல சுக பலத்தை கொட்டலிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா தகப்பனே. அருமை சகோதர குடும்பத்துல ஏற்பட்ட எல்லா காயங்களையும் அவர் ஆண்டவரே ஒரு அற்பமனை எண்ணி இருக்கிறார் தகப்பனே. எல்லாவற்றையும் ஒரு குப்பையாக நினைத்திருக்கிறார் தகப்பனே. உங்களுடைய ஊழியத்தை இன்னும் அதிகமாய் வாஞ்சியை செய்ய அவருடைய இருதயத்திலே ஆண்டவர் நீர் வேரூன்றி நிலைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. இன்னுமாய் ஆண்டவரை உடம்பில் இருக்கிற எல்லா பலவீனத்தை எடுத்து போடுவீராக இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுகிற ஊழியத்தை ஆண்டவரை தடை செய்கிற சாத்தானை நான் கடுமையாக நான் ஆண்டவரை சுட்டு எரிக்கிறேன். அவனுடைய சரத்த கோட்டைக்குள்ள அவரை மறையும் ஆண்டவரை. போகிற இடமெல்லாம் அவருக்கு பயந்து நடுங்குற நடுக்கம் ஆண்டவரே எல்லாருக்கும் வர வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த ஆவி அவரோடு இருக்கும் பொழுது அனைத்து ஜனங்கள் அவருக்கு பயப்பட வேண்டும் ஆண்டவரை. சாத்தானுடைய காலடியில வைக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்திலே அவன் நிற்கிறேன் ஆண்டவர். நெருங்காதபடியாக ஆண்டவரை பரிசுத்த நாங்கள் உங்களை அவரை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரம் கூட இருக்கட்டும். ஊழியத்தை இன்னும் தாங்கி தேசம் முழுவதும் எடுத்து சொல்ல ஆண்டவரே அவர் எழுந்து நடப்பதற்கு ஆண்டவரை அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் கட்டளையிடுகிறோம். அன்றும் இன்றும் மீண்டும் உடைய வல்லமை குன்றி போகவில்லை. உடைய அதிசயத்தை காண செய்கிற தேவன் ஜீவிக்கிற தேவன். எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஒரு வல்லமை எழுப்ப போடும்படியாக ஜெபிக்கிறோம். வல்லமை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. நீர் நினைத்தால் நரம்பு நாடங்கள் எல்லாம் செயல்பட வைக்கிற சர்வ அதிகாரமுக்கு இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் உம்மிடம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிகாரத்தை நீர் அவருக்கு கொடும், சுகத்தை கொடும் ஆண்டவரை. செயல்பட செய்யும் ஆண்டவரே. உமாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா. வைராக்கியத்தோடு நான் அறிக்கையிடுகிறேன். உமாலே முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே. நாங்கள் இந்த நேரமும் ஆண்டவரே இந்த நோயிலிருந்து எங்களை வழிநடத்துற கர்த்தரே, எங்களுக்கு இரக்கம் காட்டுகிற கர்த்தரே, அதே போல அவரையும் ஆண்டவரை வழி நடத்தும் கிருபையாலே ஆண்டவரை இன்னும் தாங்கி சுமக்கும்படியாக சகோதரன் சகோதரி விடுதலைக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. உடைய ஊழியம் இன்னும் அநேக இடங்களுக்கு செல்ல வேண்டும். உலக நாடுகளுக்கு செல்ல வேண்டும். சுகத்தை கொடும், அவருக்கு சுகத்தை கொடும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள கரங்களில் அப்பா சகோதரனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். குடும்பத்தை பலப்படுத்துங்க சுவாமி. ஆண்டவரே ஊழிய பாதையில் உங்களுடைய அன்பு கரம் அப்பா இன்னும் அமரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மையான கரம் ஆண்டவரே, பாதுகாப்பான கரம், தயவான கரம், குணமாக்குகிற கரம் அருமையான பிரதரோடு கூட இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வாகனங்கள்ல போகும்போதும் வரும்போதும் பரிசுத்த ஆவியானவரே நீர் பாதுகாத்து கேளுங்கப்பா. மற்றவர்களோடு பேசும் போதும் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் இடைப்படுங்க ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே அவருக்குள் உள்ள விசேஷித்த
ஆவி அவர்கள் பார்க்கும்படியாய் ஆண்டவரே, யோசேப்பு மேல விசேஷித்த ஆவி இருந்தது, தானியல் மேல விசேஷித்த ஆவி இருந்தது. ஆண்டவரே, அதிகாரிகள் கண்டுகொண்டார்களே, அப்படியாய் அவர்கள் கண்டுகொள்ளும்படியாய் உதவி செய்யுங்க. ஊழிய பாதையில உடன் இருங்கப்பா ஆண்டவரே, ஊழிய பாதையில் உடன் இருங்கப்பா. கர்த்தாவே, நீர் அவருக்கு அற்புதம் செய்யும்படியாய் நாங்கள் மண்டாடுகிறோம். பாருங்க ஆண்டவரே, நீ நோக்கி பாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய கிருபை உள்ள கண்கள், உங்களுடைய இரக்கம் உள்ள கண்கள் அவரை சூழ்ந்து கொள்ளும்படியா நாங்கள் மண்டாடுகிறோம். இன்னும் தேவனுடைய ஆதி தேவனுடைய அற்புதத்தை அவர் ஜனங்களுக்கு எடுத்து சொல்லும்படியாய் கர்த்தர் நன்மையினாலே முடிசூட்டும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சரீரத்துல மேல கூட வல்லமை கடந்து வரட்டும். உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் மட்டும் கூட பிரசனம் கடந்து வரட்டும். நாடி நரம்புகள் மேல கூட இரக்கம் கடந்து வரட்டும். இரத்த குழாய்கள் மேல கூட கரங்கள் கடந்து வரட்டும். ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி, காயப்பட்ட பகுதி மேல கூட கரங்கள் கடந்து வரட்டும். கால்கள் எல்லாம் பலன் கொள்ளட்டும் ஐயா. மான்களுடைய கால்களை